இதுக்கு பேசாமல் மருந்தடிச்சே விட்டுருக்கலாங்க. பண்டங்கன்று வச்சுருக்கிறவங்க யாராவது வந்து புல்லு பிடுங்கிட்டு போயிச்சாராங்க அப்படின்னு நம்ம விட்டோன்னா இந்த மாதிரி கரும்போட குருத்தெல்லாம் முறிச்சுட்றாங்க. இப்போ தான் மண்ணுலேருந்து சின்ன சின்னதாக போத்து வந்துட்டுருக்குங்க. ஆல்ரெடி கரும்பே குட்டி கரும்பு தான். அதோட பார்த்து இன்னும் குட்டியாக இருக்கும். அதை கூட முறிச்சு விட்டுறாங்க. ஒரு சில இடத்துல கரும்போட தண்டு இருக்குங்க மண்ணுக்குள்ளே, அதை கூட முறிச்சு விட்டுறாங்க. இப்படி முறிச்சு விடுறதுனால அந்த கரும்பு மறுபடியும் வளர்க்கும் 2-3 மாதம் ஆயிருங்க. அதுக்குள்ளே பெரிய கரும்பெல்லாம் வளர்ந்துடும். அது கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போத்து கரும்பெல்லாம் வளர்ந்துடும். இந்த ஒரு கரும்பு மட்டும் குட்டியாகவே இருக்கும். அப்புறம் நம்ம தோகை இருக்கும்போது யாராச்சும் வந்து தோகை இருக்குன்னு சொல்லி உரிச்சாங்கன்னா அதையும் பிடுங்கி போட்டு போயிடுறாங்க. பண்டங்கன்று வச்சுருக்கிறவங்க பிடுங்கிட்டு போனாங்கன்னா ஆடு மாட்டுக்கும் தீனாச்சு, நமக்கும் காடு சுத்தமாச்சுன்னு நினச்சோம்னா ஃபுல்லாக காட்டையும் மொட்டை அடிச்சுட்டுருவாங்க போல இருக்குங்க. நாங்களும் பார்க்க வரைக்கும் பொறுமையாக பார்த்தோங்க. இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்ததா, அதனால் கரும்பு காட்டுக்குன்னே தனியாக ஒரு களைக்கொல்லி இருக்குங்க. இந்த மாதிரி கரும்பு காட்டுக்குன்னே இருக்கிற களைக்கொல்லி வாங்கி அடிக்கும்போது கரும்பை பாதிக்காதுங்க. சைடில் இருக்கிற புல்லுங்க மட்டும்தான் இறந்து போகும். அதனால் நீட்டாக மருந்தடிச்சு விட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.